நீங்க 4 பேருக்கு பாடம் சொல்லித்தர வாத்தியாரு, நீங்களே இப்படி பண்ணலாமா? இல்லம்மா, அது வந்து நீங்க எதுவும் பேச வேண்டாம் தம்பி. நீங்க பேசி இனி ஒண்ணும் ஆக போறதில்ல. ஏன்னா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்போ என்னோட முடிவை நான் சொல்றேன். யமுனா உலகமே தெரியாத பொண்ணு, அப்பாவி. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நீங்க எல்லாரும் வருத்தப்பட வச்சுட்டீங்க. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அவங்க இந்த மீனாட்சியோட பொண்ணா கால முழுக்க இருப்பா. நீங்க இவளை மறந்துருங்க. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்கம்மா. யமுனா என் கூட தான் இருக்கணும். ஏய், இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேம்மா. இல்ல, இப்படி நடக்கிறது இது ஒண்ணு முதல் தடவை இல்ல, எத்தனையோ தடவை நடந்துருச்சு. எப்பவுமே நீங்க உங்க அம்மாவுக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறீங்க. ஆனா தாலி கட்டும் போது மட்டும் வேகமா வந்து தாலி கட்டிட்டு போயிட்டீங்க. அதனால இப்ப வரைக்கும் கஷ்டப்படுறது என் பொண்ணு வாழ்க்கைதான். அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்னைக்கு நீங்க யமுனா புருஷனா தைரியமா உங்க அம்மா கிட்ட நியாயம் இதுதான்னு பேசுறீங்களோ, அப்ப எங்க வீட்டுக்கு வாங்க. அப்ப நான் உங்க கூட என் யமுனாவை அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் யமுனா எங்க வீட்டுல தான் இருக்கணும். இல்லம்மா, அது வந்துமா. டேய், அதான் அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, போட்டோ விடுறா. கோகிலா, என்னால உங்ககிட்டயும் 100 கேள்வி கேட்க முடியும். நீங்க ஒரு நியாயமான பொம்பளையா இருந்தா நான் கொடுத்த பணத்தையும் நகையும் என் பொண்ணு முகத்துல விட்டு எறிஞ்சிட்டு நீங்க பஞ்சாயத்துக்கு வந்திருக்கணும். ஆனா நீங்க அப்படி பண்ணலையே. நியாயத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரம்னு எனக்கு நல்லாவே தெரியும். பணத்துக்காகவும் நகைக்காகவும் நீங்க படுற பேராசை இருக்கே, அதை ஏன் வாயால நான் சொல்ல விரும்பல. இனிமே யமுனா உங்க வீட்டுக்கு வர மாட்டா. நீங்க போகலாம். அம்மா, நீ செத்து போயிட்டதா சொன்னாங்களேம்மா, நீ எப்படிம்மா உயிரோட வந்த? ஆமாம்மா, வேலைக்கு நடுவுல ஒரு பில் இருந்துச்சு. அந்த பில்ல வச்சுதான் நம்ம மீனாட்சி அம்மா இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சேன். அதான் அவங்கள அப்படியே சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர்ல சில பேர் கலைக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் யாருகிட்டையும் சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டேன். அப்போ அம்மா செத்து போயிட்டதா அஸ்தி கொண்டு வந்தாங்களே, அது எப்படி? யாரோ என்ன கொல்ல பார்த்திருக்காங்க.
ஆனா நான் பொழைச்சுக்கிட்டது அவங்களுக்கு தெரியல. வெற்றி தம்பி வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் செத்து போயிட்டதா நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அதான் நான் உடனே உங்களை பார்க்க வந்துட்டேன். உங்களை யாரும்மா கொல்ல பார்த்தது? அது யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அந்த தெய்வம் அவங்கள பாத்துக்கும். இனிமே எதுக்குமா அதெல்லாம்? அதான் நான் உயிரோட வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. வாங்கம்மா. வா சாந்தா. யமுனா, யமுனா. டேய் டேய் கார்த்திக், என்னடா இன்னும் என்ன அவளையே பாத்துட்டு இருக்க? வாடா, வா வீட்டுக்கு போலாம். வாங்க. இவ எப்படிடா பொழைச்சா? எனக்கு அதாக்கா புரிய மாட்டேங்குது. டேய் சங்கிலி, இவ இல்லன்ற தைரியத்துல தான் நாம இத்தனை நாள் அசால்ட்டா இருந்துட்டோம். இனிமே அப்படி இருக்க கூடாதுடா. எப்படியாவது இவளை இந்த ஊரை விட்டு அலறடிச்சு ஓடுற அளவுக்கு பண்ணணும். யோ, என்னையா இழிக்கிற? மீனாட்சி திரும்ப வந்துட்டா. இனிமே உங்க பாடு என்ன ஆகும்னு நினைச்சேன். புஷ்பா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இனிமே இந்த கசாயம் கொடுக்கறது, ஆள் செட் பண்ணி அஸ்தி கொடுக்கறது எல்லாத்தையும் விட்டுருங்க. இல்லாட்டி உங்க 2 பேர் மரியாதை கெட்டு போகும், பாத்துக்குங்க. வாடா. அக்கா, இந்த ஆளை பாத்தியா? முதல்ல இந்த ஆளை ஏதாவது செய்யணும்டா. எல்லாமே இன்னைக்கு முடிஞ்சிடும் நினைச்சேன். மண்ணுக்குள்ள இருந்து கண்ணு முழிச்சு பாக்குற செடி மாதிரி வந்து நிக்கிறா. இவளை ஏதாவது பண்ணணும்டா, சும்மா விடக்கூடாது. வாம்மா. நீ இந்த பூமியில கால் வச்சதும் பூமாதேவி சந்தோஷப்பட்டு மழை வருது பாரு. ஆமா, எத்தனை நாள் ஆச்சு நம்ம வீட்டை பார்த்து. 1000 ஊருக்கு போனாலும் நம்ம வீட்ல நமக்கு கிடைக்கிற சுகமும் நிம்மதியும் இருக்கே, அந்த மாதிரி வராதுமா. சரி வாங்க போய் சாமி கும்பிடலாம்.
யமுனா, பஞ்சாயத்துல நான் அப்படி முடிவெடுத்துட்டேன்னு அம்மா மேல வருத்தமாமா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. உண்மையே சொல்லணும்னா இத்தனை நாளா நாம தப்பு பண்ணிட்டோம், அதான் அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு குற்ற உணர்ச்சியில துடிச்சிட்டு இருந்த. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. யமுனா, உன் வாழ்க்கை இப்படி ஆனதுல எனக்கும் வருத்தம் தாம்மா. கஷ்டமான மனசோட தான் நான் பஞ்சாயத்துல அப்படி ஒரு முடிவெடுத்தேன். குட்ட குட்ட நாம குனிஞ்சுக்கிட்டே இருந்தோம். இனிமே குனியவே முடியாத அளவுக்கு குனிஞ்சாச்சு. எல்லாம் எதுக்காக யமுனா? இதோ இந்த ஒரு தாலிக்காக தானே. இத கழட்டி போட சொன்னா எப்படிமா பொறுமையா இருக்கிறது? மா, இவ்ளோலாம் எனக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு தெரியாத என் அம்மாவை பத்தி. ஆமாம்மா, எங்க அம்மா நீங்க எப்பவுமே எங்களுக்கு நல்லதை மட்டும்தான் யோசிப்பீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நாங்க நடந்துக்கிட்டோமேனு தான் இத்தனை நாள் வருத்தப்பட்டமே ஒழிய நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு நாங்க ஒரு தடவை கூட நினைச்சதே இல்லம்மா. உன் வாழ்க்கை பத்தியும் எனக்கு நிறைய பயம் இருக்கு சக்தி. உன் மாமியார் இன்னும் உன்னை முழு மனசோட ஏத்துக்கல. பூஜா இன்னும் அங்கதான் இருக்கா. எப்படா உன் வாழ்க்கையை கெடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கா. துர்காவுக்கும் ஒரு நல்ல வழி காமிச்சாகணும். யோசிச்சு பார்த்தா இந்த நிமிஷம் என் வாழ்க்கையில தோத்துட்ட மாதிரி தோணுது. அம்மா, அம்மா என்னம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமாம்மா, என்னோட 3 பொண்ணுங்களோட வாழ்க்கையிலயும் சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல. உங்க எதிர்காலம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அப்படின்னா நான் தோத்துட்டத தானே அர்த்தம்? சத்தியமா சொல்றேம்மா, நாங்க உங்களை தோக்க விட மாட்டோம்மா. ஆமாம்மா, நாங்க 3 பேரும் வாழ்க்கையில ஜெயிச்சு உன்னையும் ஜெயிக்க வைப்போம். நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போற நாள் ரொம்ப தூரத்துல இல்லம்மா. எங்களை பார்த்து மீனாட்சி பொண்ணுங்கன்னா சும்மாவான்னு இந்த ஊரே சொல்ற நாள் சீக்கிரமே வரும்மா. அம்மா, இனிமே உன் பேச்சை மீறி நாங்க நடக்க மாட்டோமா? ஆமாம்மா. அம்மா, நீயும் எங்களை விட்டு எங்கேயும் போக கூடாது. போக மாட்டேன். கோவம்னா 4 அடி கூட அடிச்சுக்கோ, ஆனா தனியா மட்டும் விட்டு போகாத. இனிமே உங்களை பிரிஞ்சு நானும் எங்கேயும் போக மாட்டேமா. டேய் வெற்றி, கலக்கிட்டடா. நீ பண்ண வேலைய பார்த்து சக்தி நேரம் அசந்து போயிருப்பா. சக்தி உயிருக்கு உயிரா நினைக்கிற அவங்க அம்மாவே கூட்டிட்டு வந்திருக்க. சக்தி இன்னைக்கு உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு விடவே மாட்டாடா, விடவே மாட்டா. நினைச்சு பார்க்கவே ஜாலியா இருக்கேடா. என்ஜாய் பண்றா, என்ஜாய் பண்றா, என்ஜாய் என்ஜாய். கண்ணால தாக்குற கடங்காரனாக்குற பொல்லாத அழகுல நீ அசத்துற என்ன நான் மறக்குற சொல்லாம கொல்லுற கொளார ஏத்துற உன்னால மறுமுறை நான் பொறக்குற எதுவுமே புரியல நீ தாண்டி போனாலே பூவாசம் வீசும் நீ விட்ட மூச்செல்லாம் என் கூட பேசும். என்ன சக்தி அப்படி பாக்குற? தெரியும், நல்லாவே தெரியும். என் மேல நீ செம்ம லவ்வா இருக்கல. கரெக்டா? என்னடா கோவத்துல மூஞ்சிலே முழிக்காதன்னு திட்டணும். ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம நமக்காக வெற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கானே, இவனா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இததானே யோசிச்சுட்டு இருக்க? ஏய், உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு சத்தமா கேக்குதுடி. ஓ சக்தி,
அப்படி பார்க்காதடி, எனக்கு வெக்கமா வருது. ஓ, நான் எப்படா வருவேன்னு காத்து தானே இருந்தேன். உன் கண்ணை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது. நான் தான் எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன்ல, அப்ப ஒத்துக்கலாம்ல. ஒத்துக்கோ. ஏன் ரொம்பதான். உங்க அம்மா நம்மளை பத்தி கதை கதையா சொல்லியிருப்பாங்களே, அதெல்லாம் கேட்டு நீ அசந்து போயிருப்ப. தெரியும், பார்த்தாலே தெரியுதே. என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. ஓ, லவ்ஸ் எல்லாம் வெளியே காமிக்காம உள்ள அப்படியே தேக்கி வச்சிருக்கேன். ஏய், நமக்குள்ள என்ன இருக்கு விடு. எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கியா? ஏய், நீ பாட்டுக்கு ரோட் ஆச்சேன்னு கட்டி பிடிச்சிடாத. யாராச்சும் பார்த்தாங்கன்னா அப்புறம் எனக்கு வெக்கமாயிடும். இங்க பாரு, எதா இருந்தாலும் நம்ம ரூம்ல நம்ம வீட்டுல வச்சுக்கலாம், சரியா? சொல்லு, உனக்கு ஓகே தானே? ஓகே தானே? சொல்லு. ஏண்டி நடிச்ச? லூசு லூசு பைத்தியக்காரி. நீ லூசு, உன் குடும்பம் லூசு. என்ன சொன்ன? கொன்னுடுவன் பாத்துக்க. என்ன சொன்னதை விடு, என் குடும்பத்தை ஏண்டி இழுக்கிற? நீ பண்ண காரியத்துக்கு உன் குடும்பத்தை இழுக்காம என்ன பண்ணுவாங்களாம்? ஏய், பாஷையே தெரியாத ஊர்ல என் உயிரை பணைய வச்சு உங்க அம்மாவை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு இருக்க. பைத்தியக்காரி பைத்தியக்காரி. இன்னொரு வாட்டி பைத்தியக்காரின்னு சொல்லாத. உன்னை பைத்தியக்காரின்னு சொல்லாம மகாராணி நான் சொல்லுவாங்க? இவ்ளோ கஷ்டப்பட்டு மீனாட்சி அம்மாவை காப்பாத்திருக்கேன். ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன்னு பார்த்தா நான் வேற லெவல்ல கற்பனை பண்ணிட்டு வந்தா நீ இப்படி அடிக்கிற. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏய், எங்க அம்மாவை காப்பாத்தணும்னு நீ முடிவெடுத்துட்டு போனல்ல, அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? சக்தி சக்தி, நான் இப்படி இப்படி இங்க போறேன்னு சொல்லிருக்கணுமா வேண்டாமா? நான் இங்க எவ்வளவு டென்ஷன்ல இருந்தேன். உன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீ போயிடுவ. இங்க நாங்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு நிக்கணும். பஞ்சாயத்துல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அந்த சங்கிலி பையன் துர்கா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ரெடியாகி நிக்கிறான். யமுனாக்கா வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. இந்த பூஜா வேற என்ன ரூம்ல வச்சு பூட்டிட்டு போயிட்டா. அப்போ என் உயிர் என் கையிலே இல்லடா. சரி, உன்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு உனக்கு போன் பண்ணா உன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அறிவு இருக்காடா உனக்கு? என்ன கேள, அறிவு இருக்கான்னு? உனக்கு அறிவு இருக்காடி? டேய், எப்படி என்கிட்ட ஹெல்ப் கேப்பேன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் நீ மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு சொன்ன? அதான் நான் உங்ககிட்ட சொல்லாம அப்படியே போயிட்டேன். டேய், என்ன வெறுப்பேத்துன அந்த கோவத்துலதான் என் மூஞ்சில முழிக்காதன்னு சொன்ன. அதுக்காக நீ நிஜமாவே போயிடுவியா? நீ அப்படி சொன்னா நான் போகதானே செய்வேன். ஆனா சக்தி, ஒன்னு சொல்றேன், உனக்கு ஈகோ உடம்பு ஃபுல்லா இருக்குடி. உதவின்னு வாயை திறந்து கேட்ட கூடாது, ஆனா நாங்களா வந்து உதவி செய்யணும். அதானே எதிர்பார்க்கற? வேண்டாம் வெற்றி, எங்க அம்மாவை நீ காப்பாத்துனங்கிற நன்றி கொஞ்சமாவது என் மனசுல இருக்கு. அதையும் கெடுத்துக்காத. நன்றி ஓ மனசுல நல்லா காமிச்சடி. நன்றிய நல்லா காமிச்ச பைத்தியக்காரி பைத்தியக்காரி. ஏண்டி, கட்டின புருஷனை கை நீட்டி அடிச்சிட்டல, உனக்கெல்லாம் நரகம் தாண்டி. கிடைச்சா கிடைச்சிட்டு போது, அட்லீஸ்ட் நீ அங்கேயும் வராம இரு, எனக்கு அது போதும். என்ன சொன்ன? நான் வரக்கூடாதா? ஆஹா, என்ன பார்த்தா அப்படி சொன்ன? ஆமாண்டா, உன்னை பார்த்துதான் நான் சொல்லுவேன். என்ன இப்போ? உன்ன மாதிரி ஒரு திமிரு பிடிச்ச பொண்ண என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்ல, தெரியுமா? உன்கிட்ட சொல்லிட்டு போலங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன அடிச்சிட்டேல. நான் போறேன்டி, நான் போறேன். போறேன் போறேன்னு இங்கே நிக்காத, போ. ஏய், விளையாடாதடி. தெரியாம அடிச்சிட்டேன்னு கால்ல விழுந்த மன்னிப்பு கேளு, நான் போக மாட்டேன். இல்லனா நான் நிஜமாவே போயிடுவேன் சக்தி. போடா. ஏய், நான் போயிடுவேன். ஏய், போ. அப்புறம் நீ கால்ல விழுந்து கெஞ்சினா கூட நான் வர மாட்டேன் சொல்லிட்டேன். ப்ளீஸ் வெற்றி, நானே உன் கால்ல விழுந்து கெஞ்சினாலும் நீ வந்துடாத. கிளம்பு. ஏய், பைத்தியக்காரி, உடம்பு ஃபுல்லா திமிரு தாண்டி உனக்கு. நான் உனக்கு பதிலடி கொடுப்பேன்.
நவுரு. ஏய், ஏய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டி. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போ. ஏய் கியர் போட்டேன்டி. ஏய் போடா. ஏய் வண்டி போகுது. போ, 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 ஏய் வண்டி போ, போ, போகுதுடி. ஏய் என்ன போயிட்டான்? அடிச்சிருக்க கூடாதோ? அவசரப்பட்டு கையை நீட்டிட்டோமா? தாலி கட்டின புருஷன் தானே, அடிச்சா ஒன்னும் தப்பு இல்ல. எங்க பட போறான்? அதெல்லாம் தானா வந்துருவான்.